சுவிஸ் சொலத்தூன் தமிழர் நலன்புரிச் சங்கம் வறிய மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் ஏழை குடும்பங்களின் உயர்வுக்காகவும் புலம்பெயர் மண்ணாம் சுவிஸ் நாட்டில் இருந்து சுவிஸ் கிரங்கன் துர்க்கையம்மன் துணை கொண்டு உயர்ந்த சேவையாற்றி வரும் ஒப்பற்ற தொண்டு நிறுவனம்தான் சுவிஸ் சொலத்தூன் தமிழர் நலன்புரிச் சங்கம். மிக நீண்ட காலமாக இப்பேற்பட்ட உயர்ந்த பணியை ஆற்றி வரும் இந்த சொலத்தூன் தமிழர் நலன்புரிச் சங்கம் வறிய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டினை முன்னிறுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை சீர்படுத்துவதற்காக 200 துவிச்சக்கர வண்டிகளை வழங்கும் மாபெரும் நிகழ்வு இதுவாகும். புலம்பெயர் மண்ணிலே வாழ்ந்தும் தாயக மண்ணின் நினைவுகள் சுமந்து தமிழ் தேசத்து உறவுகளின் உணர்வுகளை புரிந்து அரும்பணியாற்றி அளவிட முடியாத சேவைகள் புரிந்து வரும் சுவிஸ் சொலத்தூன் தமிழர் நலம்புரிச் சங்கம் தமிழ் உறவுகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இறுதி வரை கரங்கொடுத்து உதவும். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நாங்கள் இன்று கிழக்கு மாகாணத்தினுடைய மாகாண சபை உறுப்பினர் அண்ணன் திருவாளர் தானா கலையரசன் அண்ணன் அவர்களை சந்தித்திருக்கின்றோம். புலம்பெயர்ந்தாலும் எமது தாயக உறவுகளுக்காக உதவி செய்கின்ற சுவிஸிலே இருக்கக்கூடிய சொலத்தூன் தமிழர் நலம்புரிச் சங்கம் இன்று வறிய மாணவர்களுக்காக இங்கே துவிச்சக்கர வண்டிகளை வழங்க முன்வந்துள்ளார்கள். அது தொடர்பாக என்னென்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? இன்று எங்களுடைய வடகிழக்கு பிரதேசங்களிலே இருக்கின்ற எங்களுடைய வறிய மாணவர்களை இனங்கண்டு சுவிஸ் நாட்டிலே இருக்கக்கூடிய சொலத்தூன் தமிழ் சங்கத்தினர் இந்த வறிய மாணவர்களின் கல்வி நிலையை மேம்படுத்துவதற்காக 200 சைக்கிள்களை இந்த வடகிழக்கு பிரதேசங்களிலே அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்தாலும் இந்த நாட்டிலே வாழ்கிற எங்களுடைய உறவுகளின் மேம்பாட்டுக்காக இவ்வாறான திட்டங்களை கடந்த காலங்களிலிருந்து மிகவும் சிறப்பான முறையிலே முன்னெடுத்து கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாக அந்த முன்னெடுப்புகள் அனைத்தும் எங்களுடைய வறிய மாணவர்கள் மாத்திரமல்ல, வறிய குடும்பங்களை இனங்கண்டு பலதரப்பட்ட சமூக பணிகளை இந்த வடகிழக்கு பிரதேசங்களில் மிகவும் சிறப்பான முறையிலே முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டில் அம்பாறை, மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்களிலே இவ்வாறான எங்களுடைய புலம்பெயர் தேச அமைப்புகளே மிகவும் சிறந்த பணிகளை எங்களுக்காக ஆற்றி வருகிறது. இன்று மாணவர்களுக்கான உதவிகளை அவர்கள் வழங்கி இருந்தாலும் இதற்கு முற்பட்ட காலத்திலே மிகவும் வறுமையான நிலையில் இருக்கிற குடும்பங்களை இனங்கண்டு அவர்களுக்குரிய வாழ்வாதாரம், அதே போன்று அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தில் கூட அவர்கள் இந்த மக்களுக்காக பல பணிகளை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய சொலத்தூன் தமிழ் சங்கத்திற்கு நாங்கள் விசேடமான நன்றிகளை கூறி, மேலும் எங்களுடைய இந்த பிரதேசங்களில் இவ்வாறான பணிகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான அழைப்பையும் விடுத்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி. சொலத்தூன் தமிழர் நலன்புரிச் சங்கம் சுவிஸ் கிரங்கன் துர்க்கையம்மன் துணை எமக்கென்றும். நாங்கள் இன்று அக்கறை பெற்று கண்ணகி வித்தியாலய மாணவி செல்வி ரஜிதா அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அவர் அவரோட தாயாரோடு இங்கே துவிச்சக்கர வண்டிகளை பெற்றுக்கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்றார். வணக்கம் அம்மா. நீங்க எத்தனையாம் ஆண்டு கல்வி கற்கின்றீர்கள்? காப்பத சாதாரண தரத்திலே கல்வி கற்கிற மாணவி, நீங்கள் உங்களுடைய கல்வியை தொடர்வதற்கு புலம்பெயர்ந்த உறவுகளுடைய உதவி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் இந்த மக்கள், தாயக மக்கள் வளமுடன் வாழ வேண்டும், தாயக மண்ணிலே வாழ்கின்ற மாணவர்கள் கல்வியிலே சிறந்தவர்களாக மிளிர வேண்டும் என்பதற்காக இப்பேற்பட்ட உதவிகளை வழங்கி கொடுக்கின்றார்கள். இந்த உதவி கிடைத்ததை இட்டு நீங்கள் இங்கு வாழ்கின்ற, அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுக்கு, அதாவது இந்த தமிழர் நலம்புரிச் சங்கத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நான் கடந்த 10 வருடங்களாக ஒரு 10 கிலோமீட்டர் அளவிற்கு நடந்து சென்றுதான் எனது கல்வி நடவடிக்கைகளை தொடர வேண்டியதாக இருந்தது. ஆனால் இப்போது இந்த துவிச்சக்கர வண்டி கிடைத்ததால் எனது கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்கு எனக்கு இலகுவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே எனக்கு இந்த துவிச்சக்கர வண்டியை வழங்கிய சுவிஸில் இருக்கிற சொலத்தூன் நலம்புரி தமிழர் சங்கத்தில் எனக்கு இந்த சைக்கிள் கிடைத்ததால் நான் இலகுவாக எனது கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்டு சிறந்த ஒரு பிரதியாக வரலாம் என்று நினைக்கிறேன். கால்நடையாய் கல்வி கற்கும் கண்ணே, உன் கவலை தீர்க்க கரங்கொடுப்போம் நாங்களே. புலம்பெயர்ந்த மக்களுக்கு
இந்த சைக்கிளை கொடுத்து உதவி செஞ்சதுக்காக அவங்களுக்கு மிகவும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவங்க எங்களை பார்த்து கொண்டிருப்பாங்க, இந்த பிள்ளைகள் சைக்கிள் எடுக்கிறத பார்த்து கொண்டிருப்பாங்க. இவ்வளவு இந்த மாணவர்களுக்கு இவ்வளவு உதவி இது மிகப்பெரிய உதவி. ஏண்டா தூர 10 கிலோமீட்டர் நடந்து செல்லணும், அப்போ கஷ்டம், போய் வந்து வகுப்புக்கு போகணும். அப்படியான கஷ்டத்துக்கு இவ்வளவு உதவியை செய்து அவங்களுக்கு மிகவும் நன்றி என்று கூறி கடமைப்பட்டுள்ளோம். பெரிய புல்லுமலை ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை மாணவன் தனுஷ்காந்த். தனுஷ்காந்த் வணக்கம். நீங்கள் எத்தனை ஆண்டில் இப்போ படித்து கொண்டிருக்கிறீங்க? ஆண்டு 11. சரி, உங்களுடைய கல்வி தொடர்பான வறுமை தொடர்பாக புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் எண்ணியிருக்கின்றார்கள். உங்களுடைய வறுமையை, உங்கள் கஷ்டங்களை, கல்வியில் இது ஏற்படுகின்ற கஷ்டம்